ஏன்பா இப்படி குடிக்கிறீங்க? லிவர் எல்லாம் கெட்டு போயிருக்குல்ல. எனக்கு ரொம்ப தாகமா இருக்குடா. கொஞ்சமா குடிச்சா கொஞ்ச நாள் உயிரோட இருக்கலாம், இல்லைன்னா கூடிய சீக்கிரம் போய் சேர வேண்டியதுதான். பேசாம சும்மா கர்ற. டாக்டர் என்ன சொன்னான்னு தெரியுமா? மாத்திரை போட்ட உடனே 2 பெக்கு சாப்பிட சொன்னாரு. இல்லைன்னா உடம்புல இருந்த மருந்து வேலை செய்யாதான். செய்யாது. நீயும் உட்காருமா. அவ உட்கார மாட்டேமா. சாயங்காலத்துல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க, என்னன்னு சொல்ல மாட்டேன்றா. என்ன விஷயமா? ஒன்றும் இல்லை மாமா. செல்லத்துக்கு மீன். டேய், அந்த பாட்டில் எடுறா. சொன்னா கேட்க மாட்டேங்க, ஏதோ பண்ணி தொலைங்க. தாகம் அடங்க மாட்டேங்குது. ஏமா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா வாயை திறந்து என்கிட்ட சொல்ல. என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க, சும்மா நடிக்காதீங்க. நீ என்னடி சொல்ற? நான் எங்கடி நடிக்கிறேன்? நீங்க என்ன காரணத்துக்காக அந்த லீனா அக்கவுண்ட்ல 35,000 போட்டீங்க? என் தலையில அடிச்ச சத்தியம் பண்ணீங்கல்ல, இனிமே அவ கூட தொடர்பு வச்சுக்க மாட்டேன்னு. ஏண்டி மெதுவா பேசுறி? அப்பாக்கு லிவர் தான் பிரச்சனை, காது பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட யாரு இதெல்லாம் வந்து சொல்றது? சாட்சி வேணுமா? சாட்சி கொண்டு வா, அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, இது போதுமா? இங்க பாரு, அவங்க அப்பா கொஞ்சம் காசு கேட்டாரு. அவருக்கு அக்கவுண்ட் இல்லாததால நான் அவர் ஒண்ணு அக்கவுண்ட். போய் சொல்லி சமாளிக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த ஊர்ல எந்த பொண்ணுங்களோட எல்லாம் தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அடிப்பாவி, நீ ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இப்ப அதுக்கும் சாட்சி வேணுமா? லிசி, இந்த அங்கேயும் இங்கேயும் நின்னா எப்படி ஆசை தீரும், எப்படி ஆசை தீரும். அங்கிருங்கியும் நின்னா மட்டும் ஆசை தீரும், எப்படி ஆசை தீரும். பாட்ட பாடியே ஆசை ரொம்ப உசுப்பேத்துறாளே. எப்படி ஆசை தீரும், நம்ம ஆசை தீரும். குறி மிஸ் ஆகல. ஆசை தீரும். மனுஷனை பயமுறுத்துறதுக்குன்னே இருக்கு. இதுங்க கத்து கத்துன்னு கத்தி என் மூடிய கெடுத்துருதுங்களே. சரியான சுரி நாயிங்க. இது மாதிரி வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. உள்ள பூந்துருவோம். இத வந்துட்டேன்டா செல்லம். ஐயோ, ஃபாதர், 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 நான் தான் குஞ்சை. சீக்கிரம் கதவு தரங்க. ஃபாதர், போன சைலண்ட்ல போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவு நேரமா கால் பண்றது? என்னையா பிரச்சனை? நம்ம கல்லுக்கடை ஜாயோட பொண்டாட்டி லிசி இருக்கல்ல, அவ விஷம் குடிச்சிட்டாளாம். ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலே உயிர் போயிடுச்சு. கர்த்தா, வில்வச்சன் தான் அந்த விஷயத்தையே சொன்னான். என்ன கொடுமை கர்த்தரே! ஏன் இந்த பொண்ணுங்களுக்கு இப்படிலாம் தோடுது? எங்களுக்கு சம்மதம் ஃபாதர். அப்ப மத்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க 2 வீட்டுக்காரங்களா பேசி முடிவு பண்ணிக்கோங்க. அது உங்க விருப்பம். கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணோம், சரியா? இதால யாருக்கும் மன வருத்தம் இருக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் வராது. இல்லன்னா சந்தோஷம் தான். அப்புறம் என்கிட்ட வந்து நிக்க கூடாது. பேசிட்டு இருக்கீங்க. சரி, வரட்டுமா? தேங்க்யூ.
ம் அப்போ சந்தோஷம். ஃபாதர் சொன்ன மாதிரி திருவிழாக்கு அப்புறம் ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து நம்ம பண்ணிடலாம். சரி. உன்னியாப்பா ஆ. என்னடா இது காலங்காத்தால? ஃபாதர், இந்த ஃப்ளெக்ஸ் அங்கே சும்மா சாத்தி வச்சிருந்தாங்க. அதான் நான் அதை எடுத்து மரத்து சைடில் கட்டி வைக்கிறேன். நம்ம தலைவர் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது பொம்பளைங்களுக்கு குளிக்க வெக்கமா இருக்கு. அப்படியா? அதான் இப்படி திருப்பி வைக்கிறேன். அதுவும் சரிதான். டேய் டேய் ஏதாவது வேலைக்கு போங்கடா. காலங்காத்தால கையில மடிச்சு கட்டிட்டு வந்துடுறானு பொம்பளைங்களை பாக்குறதுக்கு. சரிங்க ஃபாதர். வராம பிடிச்ச ஃபாதர். இந்த அது புடி. டேய் துவைக்கிற சத்தம் கேக்குது. யாருடா இருக்கு அந்த நேரத்துல? நம்ம ராஜேகவாதா இருக்கும். வா வா போலாம். வா பார்க்கலாம். அந்த கிழவன் தான் சவுந்தலா வீட்டாண்டா சுத்திட்டு இருக்கான் போல. அவனை இந்த வயசுல அந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம மட்டும் தானே டீசெண்டா இருக்கோம் இங்க. அப்புறம் தலைவரை நீங்க தான். யாரு எங்கடா போயிட்டு வரீங்க? அக்கறைக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வரோம் ஃபாதர். என்ன படம்? புலிமுருகன். அப்படியா? படத்துல மோகன்லால் எப்படி பிரமாதமா கலைக்கிறது. ஃபைட்ல இருக்கா? செம்ம ஃபைட்ல இருக்கு ஃபாதர். அப்பா தலைவர் இப்படி வேட்டியை தூக்கி கட்டுக்கிட்டு பொழந்து எடுக்கிறாரு. எப்படியாவது பார்க்கணுமே. ஃபாதர் கண்டிப்பா பார்க்கணும். அந்த படத்துல ஒரு சர்ச்சு ஃபாதர் தான் வில்ல. அந்த ஃபாதர் அடிச்சு கட்டி தொங்க வைப்பாரு பாருங்க, சர்ச்சு முன்னாடியே. அப்படின்னா உனக்கும் என்ன கட்டி வச்சு அடிக்கணும். இல்ல ஃபாதர், நாங்க அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. கிளம்பு கிளம்பு. அப்புறம் கூப்பிடுறாரா? வண்டி வேற எங்கேயும் நிக்க கூடாது. நேரா வீட்டுக்கு போ. நாங்க வீட்டுக்கு தான் போறோம். நீங்க டார்ச் ஆஃப் பண்ணாம போங்க. மறுபடியும் உடச்சிட்டான் அந்த ஆளு. அந்த கிழவனை ராத்திரியான பல்பை உடைக்கிறதே அந்த ஆளு வேலையா போச்சு. மாட்டுமான்ல. நான் உன்னை நினைச்சேன், நீ என்ன நினைச்சே, திருட்டு கிழவா. இன்னும் முழிச்சுட்டா இருக்கே நீ. ரெண்டு உண்டாச்சு. ஏய் யாராது யாராது யாரா லைட் அடிக்க? உச்சா போயிட்டு வா. உன் மூஞ்சில அடிக்கிறேன் வா. ஓ ஃபாதரா? யோ நீ தூங்கவே மாட்டியா? ஒன் பாத்ரூம் போயிட்டு வரக்கூடாதா? ஏன் உள்ள பாத்ரூம்ல? திறந்த வழியில இப்படி காத்தோட்டமா ஒண்ணுக்கு போற சுகமே தனி. அப்ப நல்லா காத்தோட்டமா இருந்தா தான் உனக்கு மூத்திரமே வருமா? சின்ன வயசுல இருந்தே அப்படியே பழகிட்டேன். ஆமா. அந்த சகுந்தலா வீட்டுக்கு போனியா இல்லையா? ஐயோ, அப்புறம் எப்படி லைட் உடைச்சிருக்க? நான் இல்ல கிழவா. உன்னை மட்டும்தான் கையும் களமா பிடிச்சேன். வேற யாரையும் பிடிக்கவும் இல்ல பார்க்கவும் இல்ல. மரியாதையா பஞ்சாயத்துல நீயா போய் பணத்தை கட்டிட்டு வர. கூட நின்னு சரிப்பட்டு தான் போற. இல்ல ஃபாதர், கடவுள் சத்தியமா நான் இல்ல. நீ எதுவும் பேச வேணாம். நான் உன் பொண்டாட்டிட்டையும் புள்ளகிட்டையும் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். லலிதாமா அப்படிலாம் பண்ணிடாதீங்க. குடும்பத்துல குழப்பம் உண்டாயிரும். யோ அப்ப நான் சொன்னதை நீ கேளு. வயசாகி காலம் போன காலத்துல பல்ப உடைச்சுக்கிட்டு இருக்க. கண்டவன்லாம் அங்க வந்துட்டு போறோம். ஆனா நான் தான் கிடைச்சனா? இனி இதை நிறுத்திடுறேன். சொல்லுங்கண்ணா. ஒரு குழியை வெட்டுறான்.